This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. கண்ணப்ப நாயனா பண்ணிய மொத்தம் பக்தியின் உச்சம். ஈ எறும்பு முதல் எல்லா உயிர்களையும் சகோதரனாக பார்க்கக்கூடிய சன்மார்க்கத்துக்கு வரணும்னா நீங்க இன்னொரு உயிரை உங்க கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உயிரை எப்படி கொண்டு வர்றதை சாப்பிடுவீங்க? ஆனால் ஒரு நெல்லை போட்டிங்கன்னா 50 நெல் வரும், 50 நெல்லை போட்டிங்கன்னா 500 நெல் வரும். ஆனால் ஒரு கோழியவோ ஒரு ஆடையோ நீங்கள் வெட்டிங்கன்னா அது உயிர் போனது தான். கீரைகளை சாப்பிடும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, அதிகமாக இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் யாருக்கு வருது? ஆராய்ச்சிகளுடைய முடிவுகளே இருக்குது, புலால் சாப்பிட்றவங்களுக்கு தான் வரும். அதிகமாக கோவப்படுறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலால் சாப்பிட்றவங்க தான் இருப்பான். அதிகமாக பொறாமப்படுறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலால் சாப்பிட்றவங்க தான் இருப்பான். இப்போ சைவம் உணவு சாப்பிட்றவங்களுக்கு இதெல்லாம் வர்றதில்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இறைவனை அடையணுனாலே அடிப்படை கருணை தான். நம் முன்னோர்கள் எங்கே கோட்டை விட்டாங்கன்னா கருணையில் தான் கோட்டையை விட்டாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கொலை புலை தவிர்த்தவர்கள் காமம் குரோதம் போன்றவை நேரிடும் காலத்தில் தன்னுடைய ஞான அறிவினால் தடுத்து கொள்பவர்கள், சமய மத மார்க்கங்களை முழுவதும் பற்றற கைவிட்டவர்கள், அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த சுகந்த வேளையில் நன்முயற்சியில் இருக்கணும். நன்முயற்சினா என்ன? சுத்ததேகம் எடுத்தவுடைய நிழல் பூமியில் விழாது. இந்த உணவும் தூக்கமும் அதிகமாக இருக்க மரணம் வரும். ஐயா சொல்றாங்க, இந்த உடம்பு நஷ்டம் அடைவதற்கு 10ல் 9 மடங்கு எது காரணம் கேட்டீங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஆகாரம் சொல்றாங்க. ஐபிசி பக்தி நேயர்களுக்கு வணக்கம். இன்று வள்ளலார் பற்றி பேசுவதற்காக சன்மார்க்க சொற்பொழிவாளர் செந்தில்குமார் நம்மோடு இணைந்திருக்கிறார். பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். கண்ணப்பனாருடைய வரலாறு எல்லாம் மாமிசத்தை தானே கடவுளுக்கே படைக்கிறார். யாரு? கண்ணப்பனார். ஆமா, அருமையா கேட்டீங்க. ஏன்னா கண்ணப்ப நாயனாரை தான் பெருமான் அதிகமா எடுத்து கொடுப்பாங்க. ஏன்னா கண்ணப்ப நாயனாருடைய பக்தி அப்படிப்பட்ட பக்தி. கண்ணப்ப நாயனார் எத்தனை நாள் அடைஞ்சார் தெரியுங்களா? வெறும் 7 நாட்கள். அவர் காட்டுக்கு போனார். அவர் ஒரு வேடன், புலால் சாப்பிடுவது தான் அவருடைய உணவே. அவர் பேர் எந்த உணவும் தெரியாது. காட்டுக்கு போறாரு, அங்கே ஒரு சிவலிங்கத்தை பார்க்குறாரு. சிவலிங்கத்தை பார்த்த உடனே அது ஒரு லிங்கம் இருக்குதுன்னு அவர் நினைக்கல. சிவன் அங்கே உட்காந்துருக்காரு. ஐயோ, தனியாக உட்காந்துட்டு இருக்கிறியே, உனக்கு துணைக்கு யாரும் இல்லையே, உன்னை ஆனால் என்ன பண்ணுறதுன்னு பக்கத்தில் காவலுக்கு நிற்கிறார். நாமளா இருந்தால் செய்வோமா? கடவுளுக்கு நம்ம பாதுகாப்பா இருக்கிறார். நைட்லாம் ஆயிடுச்சு. மறுநாள் வருது. மறுநாள் நீ நைட்டெல்லாம் சாப்பிடு, நீ நேற்றுலேருந்து பார்க்குற ஒன்றுமே சாப்பிடலையே, நீ என்ன சாப்பிடுவ? இப்போ உனக்கு சாப்பாடு கொடுக்கணும்ல. கண்ணப்ப நாயனாருக்கு தெரிந்த உணவு புலால் தான், மாமிசம் தான். உடனே அவர் என்ன பண்ணுறாரு, தான் சாப்பிட்றதுக்கு முன்னாடி மாமிசத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. அவனுக்கு கொடுக்குறாரு. கொடுக்க முன்னாடி நல்லா இருக்குதான் இவர் சாப்பிட்டு பார்த்துட்டு கொடுக்குறாரு. கண்ணப்ப நாயனார் பண்ணது முழுக்க அறிவு சம்பந்தப்பட்ட விஷயமே கிடையாது. கண்ணப்ப நாயனார் பண்ணது மொத்தமே பக்தியின் உச்சம். அங்கே அவருக்கு மாமிசமா தெரியல, அது ஒரு சிவலிங்கமா தெரியல. இறைவன் உட்காந்துட்டு இருக்கான். ஐயோ பாவம், அவனை யார் பண்ணிவிடுவாங்க, நம்ம பாதுகாப்புக்கு நிற்கணும். அவனுக்கு பசிக்குமே, நம்ம யாராவது நினச்சிருக்கோமா? இறைவனுக்கு பசிக்க நம்ம என்னைக்கா நினச்சிருக்கோமா? நமக்கு பசிக்குன்னு நினைப்போம், பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு பசிக்குன்னு நினைப்போம் இல்லையா? உனக்கு பசிக்குமேன்னு கொடுத்தார். அந்த பக்தியின் உச்சத்தில் அவங்க பண்ண விஷயங்கள் அது. அதனால கண்ணப்ப நாயனாருக்கு 7 நாளில் இறைவனுடைய தரிசனம் கிடைச்சதா புராணம் சொல்கிறது. ஆனால் உண்மை என்னன்னா, கண்ணப்ப நாயனார் ஒருத்தர் இருந்தாரா இல்லையாங்கிறதா இல்லை. ஆனால் பக்தி எப்படி பண்ணணும்னா கண்ணப்ப நாயனார் போல தான் பக்தி பண்ணணும். அதை சொல்கிறதுக்காக ஐயா சொல்கிறாங்க. ஆனால் ஏன் நம்ம மாமிசம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஐயா அப்படி சொல்கிறாங்க, இறைவனுடைய அருள் கிடைக்காது. இன்னொன்று, நான் இப்படி சொன்னது தான், ஈ எறும்பு முதல் எல்லா உயிர்களையும் சகோதரனாக பார்க்கக்கூடிய சன்மார்க்கத்துக்கு வரணும்னா நீங்கள் இன்னொரு உயிரை உங்கள் கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய உயிரை எப்படி கொண்டு வர்றதை சாப்பிடுவீங்க? மரம் செடி கொடிகளுக்கும் உயிர் இருக்கு அப்படின்னு தானே சொல்றாரு. அப்போ அதை மட்டும் நம்ம எப்படி சாப்பிட முடியும்? ஒரு கேள்வி. ஒரே ஒரு நெல் போடுறீங்க, பயிர் வளருது இல்லைங்களா? அதில் எவ்வளோ நெல் இருக்கு? ஒரு 20 நெல் இருக்கும், 30 நெல் இருக்கும், 50 நெல் இருக்கும் இல்லைங்களா? அந்த நெல் முடிஞ்சதுக்கப்புறம் அதை அறுவடை பண்ணுறீங்க. அறுவடை பண்ணும்போது அந்த உயிர் தானே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க. இப்போ ஒன்றுமே இல்லை, ஒரு மரத்தில் ஒரு கிளைய. அதனால தான் ஐயா கீரைகளை சாப்பிடும்போது கூட என்ன சொல்லுவாங்கன்னா, கரிசலாங்கண்ணி கீரை, தூதுவளை கீரை, எந்த கீரையெல்லாம் வேரோடு பிடுங்காத கீரைகளோ, இலையை மட்டும் கிள்ளக்கூடிய கீரைகளோ, அந்த கீரைகளை தான் ஐயாவே உணவில் கொடுப்பாங்க. இந்த உணவில் கூட ஐயா கொண்டு வந்து வைப்பாங்க, வேரோட பிடுங்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொன்று, உயிர்களுக்கான வழிகள் அப்படிங்கிறது வித்தியாசம் இருக்குது. இந்த கேள்வி நிறைய பேர் கேட்குறது ஒன்று தான். ஒரு கோழியை ஒரு காலை வெட்டிட்டிங்கன்னா திரும்ப அந்த கால் வருமா? வராது. ஆனால் ஒரு நெல்லை போட்டிங்கன்னா 50 நெல் வரும், 50 நெல்லை போட்டிங்கன்னா 500 நெல் வரும். ஆனால் ஒரு கோழியவோ ஒரு ஆடையோ நீங்கள் வெட்டிட்டிங்கன்னா அது உயிர் போனது தான். அந்த உயிரை திரும்ப உங்களால் கொண்டு வர முடியாது.
அதனுடைய வலியும் உணர்வும் நம்ம கண்ணுக்கு முன்னாடி பார்க்கலாம். நீங்கள் ஒரு செடியை அறுவடை பண்ணும்போது எதுக்குமே நமக்கு தெரியாது. ஆனால் ஒரு கண்ணுக்கு முன்னாடி ஒரு உயிரை துடிக்க வெட்டும்போது துள்ளும். வெட்டும்போது பார்த்தீங்கன்னா தலை தனியாக இது தனியாக போயிடும். அதை பார்த்துட்டு எப்படி சாப்பிட முடியும்? அதை பார்க்கும்போது உங்களுடைய சகோதரன் சகோதரிங்கிற எண்ணம் வரணும் இல்லை? கருணை இல்லாமல் போயிடுது இல்லையா? இறைவனை அடையணுனாலே அடிப்படை கருணை தான். நம் முன்னோர்கள் எங்கே கோட்டை விட்டாங்கன்னா கருணையில் தான் கோட்டையை விட்டாங்க. அப்போ அந்த கோட்டை கட்டி கொடியை நாட்டணும்னா கருணையோடு இருக்கணும். எந்த உயிர்களையும் கொண்டு வரக்கூடிய உணவுகளை சாப்பிடக்கூடாது. அது இன்னும் சொல்ல போனால் அது உணவே கிடையாது. அது உணவுன்னு நம்ம இவங்களா சொல்லிக்கிட்டு இருக்கிறது தான். இது ஐயா மட்டுமே சொல்லலையே. திருவள்ளுவர் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கொல்லாமேன்னு ஒரு அதிகாரம் எழுதினாரு, புலால் உண்ணாமேன்னு ஒரு அதிகாரம் எழுதினாரு. அதுல ஒரு திருக்குறள் அற்புதமா சொல்லுவாரு, கொல்லான் புலால் மறுத்தானை கை கூப்பி எல்லா உயிரும் தொழும். எல்லா உயிரும் யாரை தொழும்? நீங்க சொல்லுங்க. எல்லா உயிரும் யாரை கும்பிடுவாங்க? கடவுளை தான் கும்பிடுவாங்க. அப்ப இந்த எல்லா உயிரும் யாரை கும்பிடும்னா பிற உயிர்களை கொல்லாதவன், அப்படி கொண்டு வரக்கூடிய புலாலை சாப்பிடாதவனை எல்லா உயிரும் கும்பிடும்னா இந்த 2 அறங்களை எவன் ஒருவன் பின்பற்றுகிறானோ அவன் இறைவனுக்கு சமமானவன். அதனாலதான் அவன் எல்லா உயிரும் கும்பிடும் அப்படின்னு திருவள்ளுவர் சொன்னார். திருமூலர் அதை தான் சொன்னார். நம் முன்னோர்கள் காலங்காலமாக சொன்னது தான். நீங்கள் இறைவனை அடைய வேண்டும் என்று சொன்னால் முதல்ல உங்களுடைய உணர்வுகள் மாறி. இப்போ புலால் சாப்பிட்டா சக்தி கிடைக்குன்னு சொல்கிறாங்கல்ல, நான் ஒன்று சொல்லுவேன். ஆடோ கோழியோ நீங்கள் வெட்டுறீங்க இல்லையா, எதுவும் தடவாதீங்க, மசாலா தடவாதீங்க, சமைக்காதீங்க, அப்படியே சாப்பிட்டு பாருங்க. சாப்பிட முடியுமா? முடியாது. உண்மை என்னன்னா இவர்கள் சுவைக்கு அடிமையாகி விட்டார்கள். இதனால் அப்படி அவங்க சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க இல்லைங்களா? இன்னொன்று அது உணவே கிடையாது. அது சாப்பிட்டோம்னா நம்முடைய உணர்வுகள் மாறும். அதிகமாக இருதயம் சம்பந்தப்பட்ட நோய்கள் யாருக்கு வருது? ஆராய்ச்சிகளுடைய முடிவுகளே இருக்குது, புலால் சாப்பிட்றவங்களுக்கு தான் வரும். அதிகமாக கோவப்படுறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலால் சாப்பிட்றவனை தான் இருப்பான். அதிகமாக பொறாமப்படுறவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா புலால் சாப்பிட்றவனை தான் இருப்பான். இப்போ சைவம் உணவு சாப்பிட்றவங்களுக்கு இதெல்லாம் வர்றது இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா உண்டு, குறைவாக இருக்கும். அவங்களுக்கும் வரும், கோபம் வரும், பொறாமை கொஞ்சம் இருக்கும். ஆனால் சன்மார்க்கத்துக்கு வந்துட்டாங்கன்னா அதையெல்லாம் எப்படி மாற்றுறது அப்படின்னு தெரியும். பெருமான் சொல்கிறாங்க, சன்மார்க்கத்துக்குள்ளே யாரெல்லாம் வர முடியும் அப்படின்னு சொல்லும்போது 3 விஷயங்களை சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்கன்னா, கொலை புலை தவிர்த்தவர்கள், காமம் குரோதம் போன்றவை நேரிடும் காலத்தில் தன்னுடைய ஞான அறிவினால் தடுத்து கொள்பவர்கள், சமய மத மார்க்கங்களை முழுவதும் பற்றற கைவிட்டவர்கள். சாதாரண மனிதர் எப்படி சன்மார்க்கத்துக்குள்ளே வர முடியும்னா, இப்போ எல்கேஜி போகிறோம் இல்லை ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகிறோம் அப்படின்னா அவங்க ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறாங்க இல்லையா, அதுபோல் ஐயா ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் வைக்கிறார். சுத்த சன்மார்க்கத்துக்குள்ளே வரணும்னா நீங்கள் கொலை புலையை தவிர்த்தவர்களாக இருக்கணும். கொலை பண்ணக்கூடாது, மாமிசம் சாப்பிடக்கூடாது. 2வது, காமம் குரோதம் போன்றவை நேரிடும் காலத்தில் அது ஏற்படும், இயல்பாக ஏற்படும். அந்த உணர்வுகள் இருக்கிறதுனால அப்படி ஏற்படும். அது ஏற்படும் பொழுது அதன் வழியில் போகாமல் தன்னுடைய ஞான அறிவை கொண்டு தடுத்து கொள்பவர்கள். அதுக்கடுத்து சமய மத மார்க்கங்களை முழுவதும் பற்றற கைவிட்டவர்கள். அதாவது இந்த சமயங்கள்லையும் மதங்கள்லையும் ஏற்கனவே என்னெல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதையெல்லாம் நம்பி நீங்கள் அதில் பயிற்சி பண்ண ஆரம்பிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு இந்த ஆயுள் பத்தாது. ஐயா சொல்ல வர்றதுக்கு அடிப்படை காரணம் அதுதான். அதில் சொல்கிற மாதிரிலாம் பயிற்சி பண்ணிங்கன்னா ஒவ்வொரு சித்து அடைவதற்கும் 8 வருஷம் 10 வருஷம் பிரயாசப்படணும். ஐயா சொல்கிறார் உரைநடையில். அப்படி பிரயாசப்பட்டு நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு உங்களுக்கு கிடைக்கிற சித்து அற்ப சித்துக்களாக தான் இருக்கும். இறைவனை அடைவது ஒன்றுதான் சித்துக்களிலேயே மிக உயர்ந்த சித்து. அந்த சித்தை அடையணும்னா எதன் மேலேயும் பற்று இருக்கக்கூடாது, ஆசை இருக்கக்கூடாது, அவா இருக்கக்கூடாது, கோபம் இருக்கக்கூடாது, வெகுளி இருக்கக்கூடாது. இந்த கோபத்தையே பார்த்தீங்கன்னா ஐயா 2ஆக பிரிப்பாங்க. வெகுளி சினம் அப்படின்னு 2ஆக பிரிப்பாங்க. ஒன்று உடம்பை நஷ்டப்படுத்தும், இன்னொன்று ஆயுஷை நஷ்டப்படுத்தும் உள்ள. அதாவது என்னென்னா, உங்கள் மேலே எனக்கு கோபம் படுத்துன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னையை விட கொஞ்சம் கீழான நிலையில் இருக்கிறீங்கன்னா நான் கோவப்பட்டு பேசிடுவேன். இல்லை நான் என்னையை சார்ந்து நீங்கள் இருக்கிறீங்கன்னா நான் கத்திடுவேன், நீ எப்படி பண்ணுற அப்படின்னு கேட்டுடுவேன். இது ஆயுளை நஷ்டப்படுத்தும். அதுக்கு நீங்களே என்னுடைய உயரதிகாரி, நீங்கள் ஒன்று செய்கிறது எனக்கு பிடிக்கல, ஆனால் எனக்கு கோபம் வருது, அதை உள்ளே காட்ட முடியாது. அப்போ நான் என்ன பண்ணுவேன், உள்ளேயே அடக்குவேன். அடக்கும்போது கோபத்தை வெளிக்காட்டல, ஆனால் உள்ள கோபம் இருக்குது. அது என்ன பண்ணும், உடம்பை நஷ்டப்படுத்தும். உள்ளே பொங்கி 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 ஒரு நாள் நெஞ்சு வலி தான் வந்து சேரும். அதனால் ஐயா சன்மார்க்கத்துக்கு இதெல்லாம் அடிப்படை அப்படின்னு ஐயா சொல்லியிருக்கிறாங்க. அதனால் இந்த விஷயங்களில் நம்ம கவனமாக இருந்தால் தான் சன்மார்க்கத்துக்கு உள்ளேயே வர முடியும். சன்மார்க்கத்தில் 3 வகையான உடல் தொடர்பில் சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக பேரொளி பற்றி நம்ம பேசியிருந்தோம். அடுத்தடுத்த விஷயங்கள் பற்றி சொல்லுங்கள். சன்மார்க்கத்தில் இந்த உடல் 3 விதமான உடல்களாக பரிணாம வளர்ச்சி அடையணும். எப்படி ஒரு சின்ன குழந்தையிலேருந்து வயசாக ஒரு வளர்ச்சி அடையுதோ அதுபோல் தவம் பண்ண அடிப்படை ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் தவம் பண்ணால் மட்டும் போதாது, உங்ககிட்ட கருணை ஜீவகாருண்யம் அடிப்படையாக இருக்கணும். அதை அடிப்படையாக வச்சு நீங்கள் இந்த புருவ மத்தியில் பொது, இது ஐயா நிறைய பேர் சொல்லுவாங்க, லலாடம், சிற்சபை, பொற்சபை, புருவ மத்தி, பொது அப்படின்லாம் சொல்லுவாங்க.
இந்த பொதுவில் நீங்கள் தவம் பண்ணும் பொழுது குருநாதர்கிட்ட தீட்சை வாங்கிக்கிட்டீங்க. அந்த குருநாதர் இங்கே இருக்கக்கூடிய பூட்டை திறந்துட்டார். பூட்டை திறந்து கொடுத்துட்டாங்கன்னா கதவு திறந்துடும். நீங்கள் அதுக்கப்புறம் தவம் பண்ண உட்காடுறீங்க. தவம் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா சன்மார்க்கத்தில் ஒரு நாளைக்கு 4 வேளை ஐயா தவம் பண்ண சொல்கிறாங்க. 6 வேளை சொல்கிறாங்க. ஆனால் 4 வேளையாவது தவம் பண்ணணும். அதில் முதல்ல எப்போ தவம் பண்ணணும்னா காலையில் 4 மணிக்கு எந்திரிச்சு உடம்பெல்லாம் சுத்தப்படுத்திக்கிட்டு, ஐயா எப்படி உடம்பு சுத்தப்படுத்துறதுங்கிறதையெல்லாம் முறைகளில் சொல்லியிருக்காங்க. பல் எடுக்கிறது, அழுக்கு எடுக்கிறதுலேருந்து எல்லாத்தையும் சொல்லியிருக்காங்க. அதன்படி நீங்கள் காலையில் 4:30 to 6 மணி வரைக்கும் நீங்கள் தவம் பண்ணணும். ஏன் இந்த 4:30 to 6 மணி ரொம்ப முக்கியமாக எடுத்தாங்கன்னா, அது சுகந்த காற்று வீசக்கூடிய நேரம் அப்படின்னு ஐயா சொல்கிறாங்க. இந்த சுகந்த காற்று வீசக்கூடிய நேரத்தில் நீங்கள் நன்முயற்சியில் இருக்க வேண்டும். நல்ல முயற்சினா என்ன? இறைவனை நினைப்பதும் தவம் பண்ணும். அதனால தான் நம்ம முன்னோர்கள்லாம் பார்த்தீங்கன்னா பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு அந்த டைம் சொல்லுவாங்க. அதே தான் 4:30 to 6 மணி தான் பிரம்ம முகூர்த்தம். நீங்கள் பொங்கலுக்கு பொங்கல் வைக்கிறதே பார்த்தீங்கன்னா 4:30லேருந்து 6 மணிக்குள்ளே வச்சுட்டிங்கன்னா நீங்கள் நல்ல நேரம் கெட்ட நேரம்லாம் பார்க்க தேவையில்லை. ஆனால் நம்ம அதுக்கப்புறம் நல்ல நேரம் பார்த்து 9:30 மணிக்கு 10 மணிக்கு வச்சுக்கிட்டு இருக்கிறோம். அது வேறு விஷயம் இல்லைங்களா? அந்த பிரம்ம முகூர்த்தம் இருக்கும்போது நம்ம தூங்கிக்கிட்டு இருக்கக்கூடாது, விழிச்சிருக்கணும். சரி, விழிச்சிருக்கிறது ஒரு பையன் பால் பாக்கெட் போடுறாரு, ஒருத்தர் பேப்பர் போடுறாரு, அவங்களுக்கு கூட பலன் கட்டுமா? இல்லை. அந்த பிரம்ம முகூர்த்தத்தில் அந்த சுகந்த வேளையில் நன்முயற்சியில் இருக்கணும். நன்முயற்சினா என்ன? இறைவனை நினைப்பது, தவம் பண்ணுறது. இதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும் பொழுது ஒரு நாள் உங்கள் தேகம் சுத்த தேகமாக மாறும். இந்த சுத்த தேகம் அப்படின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, சுத்த தேகம், பிரணவ தேகம், ஞான தேகம், 3 தேகத்துக்கு ஐயா விளக்கம் கொடுக்குறாங்க. சுத்த தேகம்னா தோன்றும் பிடிபடும். இப்போ நான் இருக்கிறேன், நான் சுத்த தேகம் அடைஞ்சிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் என்னைய பார்க்கலாம், நல்லா தெரியும், தோன்றுவேன். பிடிபடும். நீங்கள் இப்போ என் கையை இப்படி பிடிச்சிங்கன்னா உங்களால் என்ன என் கையை பிடிக்க முடியும். அதுக்கடுத்து பிரணவ தேகம். பிரணவ தேகத்தில் நீங்கள் அங்கேருந்து பார்ப்பீங்க, செந்தில் இங்கே உட்காந்துட்டு இருப்பார். ஆனால் செந்திலை பிடிக்கலான்னு பிடிக்கிறேன்னு வச்சிங்கன்னா பிடிக்க முடியாது, தோன்றும் பிடிபடாது. ஞான தேகம், அதுதான் இறைவன் முழுமையாக கலந்த பொழுது கிடைக்கக்கூடியது ஞான தேகம். அந்த ஞான தேகம் எப்படின்னா தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். அதாவது அந்த தேகம் இங்கேயே தான் செந்தில் இருப்பார். நான் விரும்பினால் நீங்கள் பார்க்கலாம், தோன்றுவேன். நான் விரும்பலைன்னா நான் இங்கே தான் உட்காந்துட்டு இருப்பேன், உங்கள் கண்ணுக்கு நான் தோன்ற மாட்டேன். ஆனால் நான் இங்கே தான் இருப்பேன், தோன்றியும் தோன்றாமலும் இருக்கும். இப்போ வள்ளல் பெருமானார் என்ன அடைஞ்சாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த ஞான தேகத்தை அடைஞ்சாங்க ஐயா. ஐயா விரும்பினாங்கன்னா நான் பார்க்குறதுக்கு காட்சி கொடுப்பாங்க, தோன்றுவார். நான் ஐயா விரும்பலைன்னா என் பக்கத்தில் நின்னா கூட என்னால் அவரை பார்க்க முடியாது. ஐயா தோன்றாமல் இருப்பாங்க. இப்போ இந்த சுத்த தேகம் அது வந்துட்டாலே என்ன ஆகுன்னா முதல்ல நமக்கு பசி எடுக்காது, மழை ஜலம் கிடையாது. ஏன்னா நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு மழை ஜலம் வரும். வியர்வை கிடையாது, துர்நாற்றம் கிடையாது, தூக்கம் கிடையாது. இது எதுவுமே கிடையாது. நீங்கள் நடக்கின்ற பொழுது உங்களுடைய நிழல் பூமியில் விழாது. நான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கேன்னா என் நிழல் பூமியில் விழுகுது இல்லையா? இதெல்லாம் சுத்த தேகத்துக்கு ஐயா கைப்பட எழுதின குறிப்புகள். நான் சாப்பிட மாட்டேன், பசிக்காது. நான் பசிக்கலைன்னா என் உடம்புல மழை ஜலம் வரப்போகிறது கிடையாது. என்னுடைய தேகம் சுத்த தேகமாக மாறி இருக்கும். சரி, இது ஐயா சொல்லிட்டாங்க, இதுக்கு என்னங்க ஆதாரம் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெருமானார் தோன்றும் துணியாக இருந்த காலத்தில், நிறைய பேர் சொல்லும்போது வாழ்ந்த காலத்தில்பாங்க. அப்போ என்ன இப்போ ஐயா இல்லையா என்ன? இப்போவும் இருக்கிறாங்க. அதனால் நாங்கள் தோன்றும் காலத்தில்னு சொல்லுவோம். தோன்றும் துணையாக அந்த காலத்தில் நம்ம சென்னையிலேருந்து மாசிலாமணி முதலியார் அப்படின்னு ஒருத்தர், அவங்க ரொம்ப ஃபேமஸான ஸ்டுடியோ வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க. 9 முறை பெருமானாரை நிழல் படம் எடுத்தார், ஃபோட்டோ எடுத்தார். 9 முறையும் ஐயாவுடைய உருவம் ஃபோட்டோவில் விழவில்லை. அந்த வேஷ்டி அவுட்டர் மட்டும்தான் விழுந்துச்சு. ஐயாவுக்கு தெரிஞ்சு சில முறை எடுத்தார், தெரியாமல் சில முறை எடுத்தார், ஒரு முறை கூட விழவில்லை. காரணம் என்ன? ஏன் காரணம்னா ஐயா அந்த நேரத்தில் ஐயா சுத்த தேகம் எடுத்திருந்தார். சுத்த தேகம் எடுத்தவருடைய நிழல் பூமியில் விழாது. நிழல், அதுக்கு பேரே நிழல் படம் தான். எவர் ஒருத்தருக்கு நிழல் விழுகுமோ அவரை தான் நீங்கள் ஃபோட்டோ எடுக்க முடியும். ஐயா 9 முறை ஃபோட்டோ எடுத்தும் ஐயாவுடைய நிழல் பூமியில் விழாத காரணத்தினால், ஐயா அப்பொழுது சுத்த தேகம் அடைந்திருந்த காரணத்தினால் அவரால் ஃபோட்டோ எடுக்க முடியவில்லை. அவர் இதை பின்னால் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்கிறார். நான் 9 முறை ஐயாவுக்கு தெரிஞ்சும் தெரியாமல் எடுக்க முயற்சி பண்ணேன், கிடைக்கல அப்படின்னு. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ நான் கண்ணாடி போட்டிருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த கண்ணாடி விழுகாது. பிரேம் தெரியும் ஃபோட்டோவில், கண்ணு தான் தெரியும், கண்ணாடி தெரியாது. ஏன்னா அந்த கண்ணாடி ஃபோட்டோவில் விழாது. அதுபோல் இந்த தேகம் சுத்த தேகமாக ஐயா தேகம் மாறிட்டதுனால ஐயாவை நிழல் படம் எடுக்க முடியலை. இந்த சுத்த தேகம் எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா,
நீங்கள் பேரொளி அனுபவம் உங்களுக்கு உள்ளே தோன்றும் பொழுது தான் இந்த சுத்த தேகம் முழுமையடைஞ்சிடும். பேரொளி அனுபவம் அப்படின்னா என்ன? பேரொளி அனுபவங்கிறது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், இறைவனை வெளியில் பார்க்க முடியாது, ஆனால் உள்ள அனுபவிக்க முடியும். ஐயா சொல்லுவாங்க, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி அப்படிம்பாங்க. 3 ஜோதியை சொல்லுவாங்க. அதனாலதான் ஜோதியை வந்து அவர் ஒரு குறியீடா காட்டிட்டு போனாரா? குறியீடா ஐயா காட்டல, அனுபவமா சொன்னாங்க. ஏன்னா நிறைய பேர் அதை குறியீடா காமிச்சிடுறாங்க, அது குறியீடா நம்ம எடுத்துக்க கூடாது. முதல்ல சொன்ன ஜோதி தான் பேரொளி. ஐயா சொல்றாங்க, ஜோதியுள் ஜோதியுள் ஜோதி அப்படின்னு பாடல்களை, நிறைய பாடல்களை பதிவு பண்றாங்க. அந்த முதல் ஜோதி தான் பேரொளி. இந்த பேரொளி அனுபவம் கிடைக்கும் போது இந்த சுத்த தேகம் முழுசா மாறி இருக்கும். நான் சொன்னேன் இல்லைங்களா, ஒருத்தர் மரணம் அடைகிறாருன்னா அவர் ஒரே நாளில் அன்னைக்கு மரணம் அடையலை. அவருடைய தேகம் கொஞ்சம் கொஞ்சமாக பழுதடைந்துட்டு வந்து ஒரு நாள் முழுமையாக போயிடுச்சு. அதே போல் இந்த சுத்த தேகமும் ஒரே நாளில் கிடைக்காது. தொடர்ந்து தவம் பண்ணும் பொழுது, பக்தியில் இருக்கும்போது, கருணையில் இருக்கும்போது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் அடைந்து கொண்டே வரும். அதுக்கு என்ன எடுத்துக்காட்டுன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் எடுக்க பசி குறைஞ்சிக்கிட்டே வரும், சாப்பாடு குறைஞ்சிக்கிட்டே வரும், தூக்கம் குறைஞ்சிக்கிட்டே வரும். இந்த உணவும் தூக்கமும் அதிகமாக இருக்க மரணம் வரும். ஐயா சொல்கிறாங்க, இந்த உடம்பு நஷ்டம் அடைவதற்கு 10ல் 9 மடங்கு எது காரணம் கேட்டிங்கன்னா நம்ம சாப்பிட்ற ஆகாரம்னு சொல்கிறாங்க. நம்ம உடம்பு எப்படி நஷ்டம் அடையுதுன்னா 10ல் 9 பங்கு நாம் சாப்பிட்ற சாப்பாட்டினால தான் நஷ்டம் அடையுது. 1 பங்கு தூக்கத்தினால நஷ்டம் அடையுது. அதிகமாக தூங்குங்க. இப்போ நீங்கள் ஒரு மருத்துவர்கிட்ட போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு நாளைக்கு 7 மணி நேரம் தூங்குங்க, அப்போ தான் உங்களுக்கு உடம்பு சரியாகும் பார். சன்மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஐயா கொடுக்கக்கூடிய தூக்கமே இரவு 12 மணிலேருந்து காலையில் 4 மணி வரைக்கும் தான். இன்னும் டீப்பாக சொல்கிறதா இருந்தால் 3 மணி வரைக்கும் தான். சுத்த சன்மார்க்கத்தை ரொம்ப தீவிரமாக பின்பற்றுகிறவர்களுக்கு 3 மணி நேரம் தான். தூக்கத்தை குறைக்கத்தான் ஆயுள் நீட்டிக்கும். நல்லா கவனிங்க, தூக்கத்தை நீங்களாக குறைக்கக்கூடாது, குறையணும். பசியை நீங்களாக சாப்பாடு, நான் இன்றைக்கி 5 இட்லி சாப்பிட்டேன், ஐயா சொல்லிட்டார், நான் 4 இட்லியாக குறைச்சிக்கிறேன், 3 இட்லியாக குறைச்சிக்கிறேன், உடம்பு கஷ்டப்படும். பசியும் தூக்கமும் நீங்கள் பண்ணக்கூடிய தவத்தினால் உங்களுக்கு கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வரும். ஐயாவுடைய உணவு பழக்கத்தை எடுத்துக்கிட்டு பார்த்தீங்கன்னா, முதல்ல 1 கவலம் சாப்பிட்டதா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சாப்பிட்டதா சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பார்த்தா பல நாள்களுக்கு ஒரு முறை கொஞ்சோன்னு கையில் தேன் சாப்பிடுவார்னு சொல்லுவாங்க. இப்போ ஐயா நம்மளை போல தானே பிறந்தார். நம்மளை போல ஒரு தாய்க்கும் தந்தைக்கும் 5வது மகனாக பிறந்த வள்ளலார், மனிதராக பிறந்த வள்ளலார் பசியையும் தூக்கத்தையும் எப்படி ஜெயித்தார் அப்படின்னு பார்த்தோன்னா, தவத்தை அடிப்படையாக வச்சு தான் ஐயா வந்து அந்த இதை அனுப்பிச்சாங்க. இப்போ இந்த சுத்த தேகங்கிறது ஒரு நாள் வெளிப்படும், ஆனால் இந்த தேகம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வரும். இப்போ இந்த பேரொளி அனுபவமும் இந்த சுத்த தேகமும் ஒன்றோடு ஒன்று தொடர்புடையது. மனசு எந்த கணத்தில் நின்று விடுகிறதோ அப்பொழுது இறைவனின் முதல் காட்சியாகிய பேரொளி காட்சி உள்ளே அனுபவமாக கிட்டும். அதை உணர முடியும், பார்க்க முடியும். எங்கே? உள்ள மனித தேகத்திற்குள் புருவ மத்தியில். அதை ஐயா சிற்சபை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிற்சபைக்குள் இறைவனின் முதல் காட்சியாகிய பேரொளி அனுபவம் தோன்றும். அந்த பேரொளி அனுபவத்தை எவர் ஒருவர் பார்த்தார்களோ அந்த பார்த்த கணத்தில் அவர்களுடைய தேகம் சுத்த தேகமாக முழுமையாக மாறியிருக்கும். அவர்கள் அந்த நிமிடமே மரணத்தை ஜெயித்திருப்பார்கள். ஸோ சுத்த தேகம் அடைந்தவர்களுக்கே மரணம் கிடையாது. அடுத்து பிரணவ தேகம், ஞான தேகங்கிறதுலாம் அடுத்தடுத்த நிலைகள். ஆக இந்த தேகத்தை காப்பாற்றிக்கிறணும்னா பேரொளி அனுபவம் கிடைக்கணும், நம்ம தேகம் சுத்த தேகமாக மாறணும். இதுக்கு எது அடிப்படையாக இருக்கும்னா தவம்தான் அடிப்படையாக இருக்கும். அதன் மூலம் தான் அடைய முடியும். This summer, meet the magical mermaid at VGP Marine Kingdom from April 12th till May 31st, 2024. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.